உண்மையிலேயே வந்துட்டு வெறும் இசை மட்டும் இருந்தால் ஹிட்டு கொடுத்துடலாமா? இல்லை, அது முடியாது. நான் பெரியவன் நீ பெரியவன்னா சொல்லவே கூடாது. அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அதில் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும். முதல் மரியாதை படத்துக்காகத்தான் இவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது வைரமுத்து சார் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த அவார்டு கிடைச்சதுலேருந்தே ரெண்டு பேருக்குமே ஒரு முரண்பாடு வந்துச்சு. ஏன்னா என்னை விட அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு. இசையும் எழுத்து இல்லைன்னா பாட்டு இல்லை, இதை தெரிஞ்சவன் ஞானி தெரியாதவன் அங்காணின்னு என்னமோ ஒன்று சொல்ல. அவர் கங்கை அமரன் சார் வந்து அவர் பாட்டுக்கு வந்து ஒன்று நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய சர்வாதிகாரம், ஒரு பெரிய ஜமீன்தார் பேசுகிற மாதிரி. அப்போது பஞ்சாரநாசலம் சார் வந்து இளையராஜா சாருக்கு போட்ட பிச்சைனால தான் இன்றைக்கி இளையராஜா சார் இருக்காருன்னு கவிஞர் வைரமுத்து கேட்டால் என்ன ஆகும்? ஏன்னா கங்கை அமரன் சார் கவிஞர் வைரமுத்து சாரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆமாங்க, இவர் வரும்போது இவர் வந்து சில பாட்டுகள்லாம் எழுதிட்டு இருந்தார். ராஜா சாருக்காக கங்கை அமரன் சார் எழுதிக்கிட்டு இருந்தார். இவர் வருகையினால அதெல்லாம் ஓரம் கட்டப்பட்டாங்க. ராஜா சாருமே கங்கை அமரன் சாருக்கே பேச்சு கிடையாது ரொம்ப வருஷமா. அவருடைய பாட்டு கேட்காத நாளில் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பாடலை யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அவருக்கு? அது இன்னொரு வகையான கொண்டாட்டம் தானே. ரஜினி சார் படத்தில், லோகேஷ் கனகராஜ் சார் படத்தில் வந்து அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சன் பிக்சர்ஸுக்கு அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார். திருவாசகத்தை யூஸ் பண்ணாரா, ரைட்ஸ் கொடுக்குறாரா? பல்லாண்டு வாழ்களை அன்பிலால் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு சொல்லி அவர் எம்எஸ் விஸ்வநாத் மியூசிக் போட்டார். அப்போ இவங்க என்ன திருவள்ளுவருக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்களா? இவர் வந்து அம்பேத்கரும் மோடிக்கும் ஈக்குவலாக பேசினார் தெரியல. போய் அதனால தானே அவரை வந்து எம்பி ஆக்கினார்னு கூட சொல்கிறாங்களே. எனக்கு வேண்டாங்க, நான் ஆன்மீகவாதிங்க, நான் வந்து இறைவனோட புள்ளங்க, எனக்கு தொழில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியது தானே. அதை போய் அம்பேத்கரையும் திரு மோடிஜி அவர்களையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படிங்க அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியுமா? இன்னைக்கு வணக்கம் ராஜேந்தர் சார். வணக்கம் நிவேதா மேடம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வணக்கம் போல நீங்க தான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு எந்த தீயை கொளுத்தி போட போறீங்க? நீங்க கொளுத்துறது எல்லாமே தீ தான். முதல்ல வந்துட்டு வைரமுத்து, அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய அந்த கான்ட்ரவர்சி ரொம்ப வருடங்களாக வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு மாற்றி அது இன்னுமே பெருசாகிட்டே போகுது. ஒரு பக்கம் இவர் வந்து பாடல்களுக்கான உரிமை என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் வந்து மொழி தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே வந்துட்டு வெறும் இசை மட்டும் இருந்தால் ஹிட்டு கொடுத்துடலாமா? இல்லை, அது முடியாது. ஆக்சுவலாக வந்து கேட்டிங்கன்னா இது எப்படி சொல்கிறோம்னா, உடலும் உயிரும் ஒன்றா இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் உடலும் உயிரும், இசையும் மொழியும். முதல்ல அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இளையராஜா சார் வந்து ஜி.கே. வெங்கடேஷ் அப்படிங்கிறவுடைய இசையமைப்பாளர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். காலப்போக்கில் பஞ்சாரநாசலம் சார் வந்து மிகப்பெரிய ஒரு கவிஞர், கண்ணதாசன் சாரோட ரிலேஷன். அவர் தான் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. யாருக்கு? இளையராஜா சாருக்கு அன்னக்கிளின்னு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்து பட்டி தொட்டியெல்லாம் அது வந்து மிக பிரபலமாக அந்த பாடல்கள் போச்சு. அப்போ வந்து இளையராஜா சார் பீக்கில் இருக்கும்போது பஞ்சு அருணாசலம் சார்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இளையராஜா சாரை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, நான் அறிமுகப்படுத்த விட்டால் கூட இளையராஜா சாரை இன்னொருத்தர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அவர் பெருந்தன்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை கலைஞர்கள் எல்லாருக்குமே வேணும். இப்போ இது வந்து அவருடைய பேக்ரவுண்டு. ப்ளஸ் வந்து இவர் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு முதல்ல வந்து பாடல்கள் பாடி கட்சியை வளர்த்தது, அந்த கொள்கையை வளர்த்ததுலாம் இவங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்கே ஜி.கே. வெங்கடேஷில் வந்தார், இசையமைப்பாளர் ஆனார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு படித்த கவிஞர்கள்லேயே வந்து அதிகம் படித்த கவிஞர் வந்து வைரமுத்து சார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சார்லாம் இருக்கிறாங்க. பிஃபோர் முன்னாடி உள்ள கவிஞர்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இவர் வந்து பச்சாப்பா காலேஜோட ஸ்டூடெண்ட்டு வைரமுத்து சார். அவருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சினிமாவே பிடிக்காது. அவர் கவிதை எழுதினதே தீக்குச்சினால் தீய சூழலை எரிக்க வேண்டும் சொல்லி சினிமாவெல்லாம் வந்து கண்டனம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து படித்த அந்த தமிழில் வந்து யூஸ் பண்ண முடியலைங்கிற காரணத்துக்காக தான் சினிமாவுக்கே அவர் வர்றார். சினிமாவுக்கு அவர் எப்படி வந்தாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது. ஏன்னா
ஒரு வருஷமாக வந்து அவர் வந்து நம்மளுடைய படித்த இந்த தமிழை வந்து வெளியில் ப்ரொபகண்டா பண்ணணும், அதுக்கு சினிமா தான் ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லி கடைசியில் அவர் வந்து ஞானோதயம் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட அவர் வந்து வாய்ப்பு தேடி போகிறார். ஒரு வருஷமாக அலைகிறார் பாரதி ராஜா சாரோட ஆஃபீஸ்க்கு. ஒரு வருஷமாக அலைஞ்சி அவர் டைரக்டரை பார்க்க முடியலை. ஏன்னா பொதுவாகவே இப்போவும் அப்படி தான். இப்போவும் நிறைய இடங்களில் வந்து டைரக்டரை வந்து பார்க்க முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவாய்ட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நானே ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன், நானே வந்து நிறைய கம்பெனிகளை போனோம்னா டைரக்டர் பிஸியாக இருக்கார், அவர் சும்மா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க, கதை பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய டைரக்டர்ஸ்லாம். என் கூட படித்தவங்களே வந்து ஒரு டைரக்டர் நான் பார்க்க போனால் 1.25 மணி நேரம் என்னை உட்கார வச்சுட்டு டைரக்டர் பிஸியாக இருக்காருன்ட்டாங்க. அவர் வந்து வெளியில் வராரு போகிறாரு வைக்காரு அந்த மாதிரி. அது சினிமான்னு வந்தால் எல்லாமே வந்துடும். இதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர். அவர் ஒரு கவிதை ஒன்று எழுதி அந்த புக்கு ஒன்று போட்டு அந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்தாரு. நேரம் இருக்கும்போது படிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அன்னைக்கு கூட பாரதி ராஜா சார் ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வெளியில் வெயிட் பண்ணும்போது அவரை வந்து உள்ளேருந்து வந்து காரில் ஏறுறதுக்காக வந்தவர் பார்த்துட்டாரு. அன்னைக்கு கூட அவரை வந்து வைரமுத்து சார் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஸ்லோனுக்கு போகிறாரு பாரதி ராஜா சார். ஃப்ளைட்டு வந்து லேட்டு. சரி ஏதோ ஒரு புக்கு கொடுத்தாரே படிக்கலான்னு பார்த்தா அப்போ அந்த கவிதைகள் இவர் எழுதின கவிதைகளை பார்த்து தான் வந்து பாரதி ராஜா வந்து மிரண்டு போய் அந்த நிழல்கள் படத்தில் வந்து அப்போ தான் வந்து இளையராஜா சார்கிட்ட கூப்பிட்டு போய் இவரை அறிமுகப்படுத்தி வச்சு இது ஒரு பொன் மாலை பொழுது, வானம் எனக்கு ஒரு போதி மரம், அது நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும் கவித்துவமாக அதில் எழுதியிருந்தோன்னா ஃபஸ்ட்டு இவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. யார்? ராஜா சார் அவாய்ட் பண்ணியிருக்காரு. எப்போதுமே வந்து ராஜா சாருக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி உண்டு. ஏன்னா நம்ம தான் பெரிய ஆள், நமக்கு மேலே யாரும் வரக்கூடாதுன்னு அது எல்லா கலைஞர்களுக்குமே உண்டு. அது அவருக்கு வந்து நேச்சுரலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் 80லேருந்து 86 வரைக்கும் தான் 6 வருஷம் தான் அவரோட இருந்தார். முதல் மரியாதை படத்துக்காகத்தான் இவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது வைரமுத்து சாருக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த அவார்டு கிடைச்சதுலேருந்தே 2 பேருக்குமே ஒரு முரண்பாடு வந்துச்சு. ஏன்னா என்னை விட அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரே அப்படிங்கிறது இவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்துச்சு. அதன் பிறகு தான் இவங்க 2 பேருமே வந்து தனித்தனியமாக வந்து பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. காலத்தின் போக்கு மாறுது. இளையராஜா சாரினால் பாதிக்கப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படிதான் நம்ம சொல்லணும். கே பாலச்சந்தர் சார் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் இசை புயலை உள்ளே கொண்டு வர்றாரு ரோஜா படத்தில். ஸோ அந்த படத்தில் இவர் வந்து பாட்டு எழுதுறாரு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, அது பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாகி போய் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு 30 இயர்ஸ் வந்து லீட் பண்ணுது. ஏஆர் ரஹ்மான் சாரும் வைரமுத்து சாரும் 30 இயர்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு அபோவ் 80 ராஜா சாருக்கு, இவருக்கு ஒரு அபோவ் 70. இதை ஒரு சர்ச்சை ஆக்கவே கூடாது. ஒரு பெருந்தன்மையாக விட்டுறணும். ஏன்னா அனுபவங்கிறது வயசு ஆக ஆக எல்லாருக்குமே அனுபவம் கூடும். இதை வந்து இவங்க ஒரு சர்ச்சையாக்கி அவர் வந்து குயில் கூவ ஆரம்பித்து விட்டால் காடு மௌனமாகிவிட வேண்டும், புயல் அடிக்க தொடங்கிவிட்டால் வீட்டு ஜன்னல் மூடிவிட வேண்டும், காற்றாற்று வெள்ளம் பாய தொடங்கிவிட்டால் நாளல் தலையை சாய்த்து விடும், அப்படி இப்படிலாம் இவர் ஒரு பக்கம் பேட்டியை கொடுக்க, இசையும் எழுத்து இல்லைன்னா பாட்டு இல்லை, இதை தெரிஞ்சவன் ஞானி தெரியாதவன் அங்காணின்னு என்னமோ ஒன்று சொல்ல, அவர் கங்கைமரன் சார் வந்து அவர் பாட்டுக்கு வந்து ஒன்று நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரம், ஒரு பெரிய ஜமீன்தார் பேசுகிற மாதிரி. அப்போ பஞ்சாரநாசலம் சார் வந்து இளையராஜா சாருக்கு போட்ட பிச்சைனால தான் இன்னைக்கு இளையராஜா சார் இருக்காருன்னு கவிஞர் வைரமுத்து கேட்டால் என்ன ஆகும்? அப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. ஏன்னா சினிமாவில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கள் இளையராஜா போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லி அவர் கங்கைமரன் சார் பேசக்கூடாது. ஏன்னா கங்கைமரன் சார் கவிஞர் வைரமுத்து சாரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. எந்த மாதிரி பாதிக்கப்பட்ட? ஆமாங்க, இவர் வரும்போது இவர் வந்து சில பாட்டுகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார் ராஜா சாருக்காக. கங்கைமரன் சார் எழுதிக்கிட்டு இருந்தார். இவர் வருகையினால அதெல்லாம் ஓரம் கட்டப்பட்டாங்க. அதுலேயும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறையில் நடந்தது. ஸோ இந்த அப்போ உள்ள வெறுப்பு, ஏன்னா இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க ஃபேமிலி விஷயங்கள் நம்ம உள்ளே போகக்கூடாது. இன்னும் சொல்ல போனோம்னா ராஜா சாருமே கங்கைமரன் சாருக்கே பேச்சு கிடையாது ரொம்ப வருஷமாக. அது அவங்க நம்ம வந்து படிக்கிறது தான், இப்போ புத்தகத்தில் படிக்கிறது, டிவியில் பார்க்கறது தான். அந்த ஃபேமிலி அவங்களுடைய விஷயத்துக்கு போகக்கூடாது. இருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட 13-14 வருஷம் இது பண்ணலை, பேசலைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா
நமக்கு ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிட்டோம்னா தன்னடக்கம் வேணும், மனுஷனாக மதிக்கணும், பிறரை பற்றி பேசக்கூடாது. இப்போ ராஜா சார் வந்து உண்மையிலே மிகப்பெரிய இசையமைப்பாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய இசையமைப்பாளர்கள் 5வது இசையமைப்பாளர் ராஜா சார். இன்னைக்கு அது உலகமே ஒத்துக்கிட்டது, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 1000 படத்துக்கு மேலே, தாரத்தப்பட்டே அவருடைய 1000வது படம். அதுக்கப்புறமும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 பாடலுக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அது நம்ம வந்து மாற்றுக்கருத்தே சொல்லக்கூடாது. இப்போ விஷயம் என்னன்னா சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1000 திரைப்படங்களுக்கு மேலே வந்து இசை அமைச்சிருக்கிறார். அவர் வந்து கொண்டாடி தள்ளி இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதே மாதிரி அவருடைய பாட்டு கேட்காத நாளில் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவருடைய பாடலை யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அவருக்கு? அது இன்னொரு வகையான கொண்டாட்டம் தானே. அதுதான் இப்போது முன்னாடிலாம் எங்கள் ஊர்லலாம் வந்து சொல்லுவாங்க, 70 கிலோமீட்ரு, அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவலிங்கு. 15 பாட்டை கேட்டு இளையராஜா பாட்டை கேட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம்பாங்க. அந்த 70 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஊர் சைடு பேசுவாங்க, 15 பாட்டை கேட்டையா, இளையராஜா பாட்டை கேட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம காசை வந்து இளையராஜாவுக்கு கொடுக்குறோம், பஸ்காரங்க தானே கொடுக்குறோம், டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க தான் கொடுக்குறோம். அது இப்போ வந்து ராஜா சார் என்னென்னா, அவர் வந்து எக்கோ அப்படின்னு ஒரு ஆடியோ கம்பெனியோட ஒரு டைப் வச்சுருந்தார். அவர் பண்ணுற பாடல்கள் எல்லாமே அந்த எக்கோவுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ உள்ள தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் அனுசரித்து தானே அவர்கிட்ட போய் வந்து, இன்னும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வீட்டில் லைனாக நிற்பாங்களாம். இப்போ அவர் போகிற போக்கில் பார்த்து யாராவது ஒரு ஆள் ப்ரொடியூசர் அப்படி கூப்பிட்டா தான் அவருக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுப்பார். ஸோ அப்போ இவங்க அதெல்லாம் சம்மதம் பண்ணி தானே அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரைட்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து அவர் அந்த ரைட்ஸ் வந்து வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு அது கரெக்டாக தெரியலை, நான் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து பெருந்தன்மையாக விட்டுருக்கலாம். இப்போ வந்து ரஜினி சார் படத்தில், லோகேஷ் கனகராஜ் சார் படத்தில் வந்து அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சன் பிக்சர்ஸுக்கு அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார். இதை வந்து அவர் பெருந்தன்மையாக விட்டுருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராஜா சார் படத்தில் நிறைய கும்மி பாட்டுலாம் வருது. எங்கள் ஊரில் வந்து களை நடும்போது, நாற்று நடும்போது, அறுவடை பண்ணும்போதெல்லாம் அந்த பாட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டை இவர் யூஸ் பண்ணுறாரு, இவர் அங்கே அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாரா? திருவாசகத்தை யூஸ் பண்ணாரா, ரைட்ஸ் கொடுக்குறாரா? பல்லாண்டு வாழ்களை அன்பிலால் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு சொல்லி அவர் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டார். அப்போ இவங்க என்ன திருவள்ளுவருக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்களா? கிடையாது. அப்போ இவர் அதை வந்து பெருந்தன்மையாக விட்டுருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இவர் வந்து பிஜேபி, இது வந்து திமுக, அதனால பாலிடிக்ஸ் கூட உள்ள வரலாமான்னு கூட நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய கருத்து தானே அது. இவர் வந்து அம்பேத்கரும் மோடிக்கும் ஈக்குவலாக பேசினார் தெரியுங்களா? போய் அதனால தானே அவரை வந்து எம்பி ஆக்குனாருன்னு கூட சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி, நான் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன், ரமண இவரை வந்து கும்பிட்றேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, எம்பி பதவி வேண்டான்னு விட்டுருக்க வேண்டியது தானே? இல்லை, எதுக்கு அந்த எம்பி பதவி? நீங்கள் பெருந்தன்மையாக அதை விட்டுருக்கணும். எனக்கு வேண்டாங்க, நான் ஆன்மீகவாதிங்க, நான் வந்து இறைவனோட புள்ளங்க, எனக்கு தொழில் இருக்குங்க சொல்லி விட்டுற வேண்டியது தானே? அதை போய் அம்பேத்கரையும் திரு மோடிஜி அவர்களையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படிங்க அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியுமா? இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஐபிசி 511 எழுதின அம்பேத்கர் தான் இன்னைய வரைக்கும் அந்த ஐபிசி தானே இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எவ்வளவோ வந்துடுச்சு, இன்னும் அந்த ஐபிசி 511 அம்பேத்கரை தானே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அம்பேத்கரையும் மோடிஜியும் கம்பேர் பண்ணுறீங்களா? எந்த விதத்தில் இது நியாயமாகும்? அதனால் வந்து ஒரு பெருந்தன்மையாக அதை விட்டுருக்கணும். இவ்வளோ தூரம் வந்து இப்போ ஏன்னா ரஜினி சாரும் ராஜா சாரும் ரொம்ப க்ளோஸு. இப்போ ரஜினி சார் படத்தில் பண்ணுறாங்க, பட் அவர் ஒரு நியாயமாக ஒரு கருத்தை சொல்கிறார். என்கிட்ட ஒரு அனுமதி கேட்டிருக்கலாம், அது கேட்டிருக்கலாம், அனுமதி கேட்டு கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். சரி, இது இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வராதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம். இதை இவர் வந்து பிரச்சனையை ஆக்கிட்டாரு, அது பெருந்தன்மையாக விட்டுருக்கலாம். இதை வந்து கங்கைமரன் சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி தீயை போட்டார், கொளுத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரகுமான் சார் வேற ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது அமைதியாக இருந்துடணும்.
இது ஒவ்வொருத்தரும் பேச 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 வந்து பிரச்சனைகள் வளரத்தான் செய்யும். இது சினிமா வந்து 24 கிராஃப்ட்ஸு, 24 கிராஃப்ட்ஸு சேர்ந்து தான் சினிமா. சும்மா வந்து எழுத்து, இசை, மொழி எல்லாரும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு சினிமாவாக வர முடியும். ஏன்னா நம்ம சினிமா சாப்பாடு சாப்பிட்றோம். அப்போ நம்ம எல்லாரும் வந்து அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக போனால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஃபிலிமாக வரும். அதில் நான் பெரியவன், நீ பெரியவன், மியூசிக் நான் இல்லைன்னா நீ இல்லை, ரைட்டரு நான் இல்லைன்னா நீ இல்லை, அப்படிலாம் யாருமே சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் சினிமா சாப்பாடு 36 வருஷம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதை வச்சு நான் சொல்கிறேன். அது நான் பெரியவன் நீ பெரியவன்லாம் சொல்லவே கூடாது. அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அதில் நம்ம வந்து ஒத்துக்கிட்டான் ஆகணும். அந்த திறமையினால தான் இன்றைக்கி எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அதான் அந்த அவர் அபோவ் 80ங்கும்போது அவர் வந்து அவருடைய ஏஜுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பெருந்தன்மையாக போயிருந்துருக்கணும். இன்னைக்கு நேர்காணல கலந்துக்கிட்டு வழக்கம் போல நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நிவேதா. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.